இது ஒரு குருகுலம்னு சொல்லக்கூட முடியாது. இவர் இந்த ஆசிரமத்தை தன்னோட அதிகாரத்துக்காகவும் காமத்துக்காகவும் தான் பயன்படுத்திட்டு வந்தாரு. இதுக்குள்ள யாராவது வந்து விழுந்தாங்கன்னா இதுல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியும். பாபா நிராலாவோட ஃபேன்ஸ் அப்புறம் பக்தர்களோட எண்ணிக்கை கூட கூட அழிவு காலமும் ஆரம்பமாயிடுச்சு. அந்த ஊரோட எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுமே அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பாபா நிராலாவோட ஆசிரமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹுக்கம் சிங்ஜி, போபா என்கிட்ட சொன்னா 20 சீட்டுக்காக உங்களுக்கு ஆசிரமத்தோடைய ஆசீர்வாதம் வேணும்னு. ஆமா பாபா, இந்த 20 சீட்டு ஆசிரமத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால எனக்கு உங்க ஆசீர்வாதமும் வேணும். ஒரு சீட்டுக்கு 5 கோடி ரூபா, ஓகேவா? பாபாஜி 3.5 கோடிக்கு ஃபைனல் பண்ணிடுவோம். அதே சமயத்துல ஹுக்கம் சிங்கோட டீலை கேள்விப்பட்டதுமே முதலமைச்சர் சுந்தர்லால்